Hi guys, இப்போ வந்து டைம் 3 o'clock கரெக்டா ஆகுது. To the city streets we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals that take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி சேனல். இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:05 ஆகுது. உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:05 கரெக்டாக ஆகுது, மார்னிங் 3:05. நாம வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஊட்டி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வந்து ஊட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய எக்ஸைட்டிங்கான ஒரு மெமரிஸில் வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 கூட கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 டேஸ்க்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This is my outfit. செம்ம தூக்கத்தில் இருக்குங்க, கண்ணுலாம் எரியுது. நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றுமே தெரியல. ஸோ ஃபைனலி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த vlog-ஐ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி 2 டேஸ்க்கான ஊட்டி ட்ரிப் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய அப்டேஷன் இருக்குது. ஸோ என்ன அப்டேஷன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் vlog-ஐ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட். மறக்காமல் வந்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ட்ரிப்பை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ கரெக்டாக 3:15 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவும் காரில் வந்துட்டாங்க. நாங்களும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு அப்படியே காரில் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கிளம்பின டைம் ஆல்ரெடி நான் வந்து இன்ட்ரோலே நிறைய டைம் சொல்லியிருப்பேன். 3 o'clock நாங்கள் கரெக்டாக கிளம்பிட்டோம். ஸோ ஆன் டைமில் வந்து காரில் ஏறினதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக பேக்கரியில் போய் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹைவேஸில் இந்த ஐயங்கார் பேக்கரி பார்த்தோம். ஸோ காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்களுக்கு டீ காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த 2 டேஸ் ஊட்டி ட்ரிப்பில் ஒரு சின்ன மாற்றம் வந்து இப்போ சொல்லிடுறேன். இப்போ நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம அப்படியே ஊட்டி ட்ரிப் வந்து போக போகிறோம். பிகாஸ் ஒர்க் விஷயமா ஹஸ்பண்டுக்கும் அண்ணாக்கும் கோயம்புத்தூரில் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி போகிறதா தான் எங்கள் பிளான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூரில் மார்னிங் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான தோசை, பூரி, இட்லி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களை வந்து ஊட்டியில் மீட் பண்ணுறேன். 3 hours later. ஒரு வழியாக நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இங்கே கோயம்புத்தூரில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அக்காவும் அண்ணாவும் மட்டும் அங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு ரூம் வந்து பாப்பா வச்சுருக்கனால புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் நைட் ஸ்டே மட்டும் அங்கே பண்ணிவிட்டு நாங்கள் காலையில் அங்கே வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காட்டேஜ் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் இங்கே ஊட்டியில். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஒரு கார் புக் பண்ணி நம்மளோட காட்டேஜுக்கு போகிறது நம்மளோட பிளான்.
hours later. இதுல என்ன ஒரு லக்கி அப்படின்னா எங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து ஊட்டி வரதுக்கு ரொம்ப பக்கம் தான் அப்படிங்கறனால ஒரு 2.5 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஊட்டி வந்த உடனே செம்ம பசி, அதனால காட்டேஜ் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது. அப்படி நம்ம டின்னரை முடிச்சுட்டு காட்டேஜ் போயிடலான்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் வந்தாச்சு. ஆக்சுவலா நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டி எப்படி இருக்குமோன்னு சொல்லி நினைச்சிட்டு வந்த உடனே பயங்கர குளிர். நான் பாருங்க புதுசு சொட்டரெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், ஏன்னா என்னால குளிர் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஊட்டியில வந்து ஒரு சொட்டரை வாங்கி மாட்டியாச்சு. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனில் கபாப் வந்து சொல்லியிருந்தோம். இங்கே வந்து இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு கபாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே வந்து பட்டர் நான் வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நமக்கு இந்த சைனீஸில் மேங்கோ சூப் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இங்கேயும் அது இருந்தது. அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு சூப் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். The next day. ஊட்டியில் டே ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஒரு 5:30 6 o'clock ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் ஒரு 6 o'clock இப்படி தாங்க இருந்தது ஊட்டியில். அதுவும் இங்கே காட்டேஜ் முன்னாடி வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பர் கூலிங்காக இருந்தது. நேற்று நைட்டே உங்ககிட்ட இந்த காட்டேஜ் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ரொம்ப இருட்டாக இருந்தனால உங்ககிட்ட காட்ட முடியல. ஆக்சுவலாக நம்ம ஸ்டே பண்ண காட்டேஜ் இதுதான். ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் நல்ல பெரிய காட்டேஜ்னே சொல்லலாம். ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்குமே இந்த காட்டேஜில் தங்கலாங்க. இது வந்து ப்ரமோஷன் கிடையாது, ஜஸ்ட் நான் ஷேர் தான் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த காட்டேஜ் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். இதோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பர்சனுக்கு ஒரு 500க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் வந்து ஒரு நைட்டு தான் அப்படிங்கிறனால கொஞ்சம் எங்களுக்கும் ஓகேவாக இருந்ததுனால நாங்கள் ஒரு நைட் மட்டும் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். அண்ணாவும் அக்காவும் காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டாங்க காட்டேஜுக்கு. அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 7லேருந்து 7:30க்குள்ளே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இப்போ ஊட்டியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா பீக், அந்த வியூ வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டோம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஊட்டி வரேன் அப்படிங்கிறதுனால நான் அந்த அளவுக்கு வீடியோவில் வந்து கான்சன்ட்ரேஷனாக இல்லை. ஹஸ்பண்டை தான் எடுக்க சொல்லியிருந்தேன். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு டீ கூட சாப்பிட்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொட்டபெட்டா அந்த பீக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாரும் கொஞ்சம் டீ கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ என்னோட நீங்களும் வாங்க, கண்டிப்பாக ஊட்டி போனீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க.
இந்த வியூ வந்து சான்ஸே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான வியூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே அதோட கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து லைவாக பார்க்கும்போது வேற லெவல் ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் அடுத்த டைம் ஊட்டி எதுவும் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை மறந்துடாமல் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்ல எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாமே இப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னோட சில வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் ஆர்டிஸ்டி அந்த சேனலில் வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டை கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒன் டேல எவ்வளோ பிளேசஸ்லாம் வந்து பார்க்க முடியுமோ அது எல்லாம் பார்க்கறதுக்காக நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்த ட்ராவல் வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பார்ட் 2 vlogல தான் கிடைக்க போகுது. மறக்காம பார்ட் 2 மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. வீடியோ ப்ராசஸிங்கில் இருக்கு.